கதை சுருக்கம். முத்து என்ற ஒரு விறகு வெட்டி காட்டுல ஒரு நாள் விறகு வெட்டி கொண்டிருக்கும் பொழுது தவறுதலாக கோடாரி ஒரு காக்கையின் கூட்டின் மேல் பட்டு காகமும் குஞ்சுகளும் கீழே விழுந்து விடுகின்றன. இதை பார்த்த முனிவர் ஒருவர் கோபமுற்று விறகு வெட்டியை சாபமிட்டு விடுகின்றார். அந்த சாபம்தான் என்ன? சாபத்தில் இருந்த விறகு வெட்டி என்ன செய்தார், பின்பு என்னவானது என்பதுதான் இந்த கதை. வாங்க கதைக்குள்ளே போகலாம். கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை ஒரு தட்டி தட்டி விடுங்க. காகமும் மனிதனாக மாறுவதற்கு அங்கும் இங்கும் நல்லவர்களை தேடி மறுபடியும் அலைய துவங்கியது. அப்போது ஒரு கணவனும் மனைவியும் சண்டையிட்டுக் கொண்டிருந்தனர். மனைவி கணவனிடம், நமக்கே உண்ணுவதற்கு உணவில்லை, விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் உணவு ஏன் வைக்க வேண்டும்? இங்க பாரு மங்களம், நாம் பறவைகளின் வாழ்விடத்தை அழித்துதான் அதில் வாழ்கின்றோம். பறவைகள் வாழும் மரத்தை எல்லாம் வெட்டுகின்றோம், விலங்குகள் வாழும் காட்டை எல்லாம் அழிக்கின்றோம். நமக்கோ வயதாகிவிட்டது. இனி நாம் உயிர் வாழ்வதற்கு மட்டும் சாப்பிட்டால் போதுமானது. ஆதலால் தான் நான் பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் உணவு வைக்கின்றேன் என்று கூறியவாறு தானியத்தையும் தண்ணீரையும் அங்கு வைத்தார். அப்போது மேலிருந்து ஒரு காகம் பறந்து வந்து தானியத்தை சாப்பிட ஆரம்பித்தது. சாப்பிட்டவுடன் அந்த காகம் மனிதனாக மாறியது. அட, நீ யாரு? எப்படி வந்தாய்? ஐயா, முதல்ல புண்ணிய வாழனான உங்களுக்கு மிகவும் நன்றி சொல்ல வேண்டும் ஐயா. உங்களால் தான் நான் என் உண்மை உருவத்தை பெற்றிருக்கின்றேன். மிக்க நன்றி ஐயா என்று நடந்தவற்றையெல்லாம் பெரியவரிடம் கூறி விடை பெற்றுக் கொண்டு வீட்டை நோக்கி வேகமாக மகிழ்ச்சியுடன்